திரு கோலால ஸ்ரீனிவாசும் இணைந்திருக்கிறார், திரு கலையும் இணைய இருக்கிறார். திரு கோலால ஸ்ரீனிவாஸ் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிறேன். திரு கோலால ஸ்ரீனிவாஸ், சாமக பாஜக மர்ஜர் இதுல என்ன சிக்னிஃபிகன்ஸ் நினைக்கிறீங்க? ஏற்கனவே கூட்டணியில வந்த ஒரு கட்சி தான், அப்படிதான் பேக்ட் சைன் ஆச்சு. இன்னொரு அடிஷனல் ஸ்டெப் போக வேண்டிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதாவது சமத்துவ மக்கள் கட்சி இணைந்ததா? ஆமா, சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவோடு இணைந்திருக்கிறது. ஒரு மர்ஜர். ஆமா, ஆக்சுவலா அது ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாலே அந்த டாக்ஸ் ஓடிச்சு. அதன் அடிப்படையில ராதிகாவுக்கு விருதுநகர் தொகுதி தருவாங்க அப்படின்னு கூறப்பட்டது. அவர்களுக்கு ஒரு தொகுதி மட்டும்தான் அப்படின்னு கூறப்பட்டது. விருதுநகர் தொகுதியில இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, விருதுநகர்ல இந்த சிட்டிக்குள்ள நாடார்கள் அதிகம். அந்த சிட்டியை சுற்றி அந்த தொகுதி முழுக்க தெலுங்கு பேசுகிறவர்கள் அதிகம். அப்படிங்கிறப்ப ராதிகா தெலுங்கு பேசுகிற கம்யூனிட்டி, அதே நேரத்துல சரத்குமார் நாடார் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், ரொம்ப பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி விருதுநகர். அதே நேரத்துல இந்த விருதுநகர் தொகுதியை தயார்படுத்துவதற்காக அந்த ஒரு 2-2.5 வருஷமாக மதுரை பேராசிரியர் சீனிவாசன் அரும்பாடுபட்டு இருக்கிறார். ஆனா அதே நேரத்துல இப்ப அவருக்கு அந்த சீட் கிடைக்காத போல இருக்கு. ஒருவேளை ஸ்ரீனிவாசன் திருச்சியில் நிறுத்தப்படலாம் அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுகிறது. டாக்டர் பேராசிரியர் ஸ்ரீனிவாசன், அதனால அவர் திருச்சிக்கு போவார் போல இருக்கு. பட் இது அடிப்படையில ஒரு பெர்செப்ஷன் அப்படிங்கிற இதுல பாத்தீங்கன்னா, பிஜேபி கை ஓங்கி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு இது பயன்படும். களத்துல சமத்துவ மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கியோ பெரிய செல்வாக்கோ கிடையாது, இது எல்லாருக்கும் தெரியும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு கட்சி பிஜேபியோட இணையுது அப்படிங்கிறப்போ அது உருவாக்கக்கூடிய அந்த ஆப்டிக்ஸ் இருக்குல்ல, ஆப்டிக்ஸ், பெர்செப்ஷன், கேம், இது எல்லாமே அரசியலுக்கு தேவைதானே. அந்த விதத்துல அது பிஜேபிக்கு இன்னொரு வலு சேர்க்கக்கூடிய விஷயம்னு பார்க்கலாம். ஓகே, திரு கோலால ஸ்ரீனிவாஸ், இது மேலும் இந்த மாதிரி சர்ப்ரைசஸ் வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்க்கலாமா? ஸோ இந்த தமிழ்நாட்டில் அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய அணியை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்கிற சீரியஸ்னஸ் கடந்த சில நாட்களாக வெளிப்பட்டதா பார்க்கலாம். ஆமா, இல்ல சர்ப்ரைசஸ்ன்னு வராது, ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன் எப்ப பிஜேபிக்கு வரப்போறாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப தேமுதிக மட்டும்தான் பதில் கிடைக்க வேண்டிய விஷயம். அப்படி வந்தாலும் சர்ப்ரைஸ் சொல்ல முடியாது. ஏற்கனவே எதிர்பார்த்து இத்தனை நாள் ஏடிஎம்கேட ஒரு அலையன்ஸுக்கு சாத்தியம் உண்டாங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால ஓபிஎஸ், டிடிவி தினகரனையும் வெளியில நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ இனிமேல் அவங்க ஓரளவுக்கு திரும்ப வரலாம். அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.